ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாகவே இருந்தது. அரௌண்ட் 1.17% ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட 10,551ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறப்ப கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருந்தது. மார்னிங்கில் வந்து பாசிட்டிவாக இருந்தது, ஆனால் க்ளோஸ் ஆகிறப்ப ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 0.11% வந்து ட்ராப் ஆகி 21,953ல் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரயில்வேஸ் ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயில்வேஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ மார்னிங் செஷனில் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ், ஐஆர்சிடிசி, ரயில் விகாஸ் நிகாம், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 14% கிட்டத்தட்ட வந்து ரேலி ஆயிருந்தது. ஆனால் க்ளோஸ் ஆகிறப்போ ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகி ரைட்ஸ், ஐஆர்சிடிசி எல்லாமே ஓரளவுக்கு 3 to 4% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே ரயில் விகாஸ் நிகாம்ன்ற ஷேர் வந்து ஒரு 7 to 8%ல க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவா. இதுக்கு என்ன ரீசன் பார்க்குறப்போ இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸை வந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 crores வந்து பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரைவேட் பார்ட்டிசிபேஷனில் எவ்வளோ பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 ரூட்ஸில் வந்து 151 மாடர்ன் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்தியன் ரயில்வேஸோட நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணுறதுக்காக பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸோட ஃபினான்சிங்காக இருக்கட்டும், அதை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அதோட ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதோட மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்தந்த பிரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அண்ட் இதில் வந்து ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்தியாவிலே தயாரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரெயின்ஸோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160 km/h இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்க்குறப்போ செப்டம்பர் 2019லே வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ன்ற ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆப்ரேட்டட் ட்ரெயின் வந்து லான்ச் ஆயிருந்தது. அண்ட் அது வந்து சக்ஸஸும் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து 109 பேர்ஸ் ஆஃப் ரூட்ஸில் வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்றது இந்தியன் ரயில்வேஸோட பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றும், அதே மாதிரி ஒரு க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் கமிங் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏர்லைனுக்கு நிகராக வந்து நம்ம ரயில்வேஸ் வந்து க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து டிவிஸ் லேபரட்டரியோட அப்டேட்டை பார்க்கலாம். டிவிஸ் லேபரட்டரியோட சிஎஃப்ஓ, அவரோட சன், அதே மாதிரி 6 பேர் மேலே வந்து இன்சைடர் ட்ரேடிங் பண்ணாங்கன்னு சொல்லி செபி வந்து அவங்களுக்கு 97 lakhs ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்சைடர் ட்ரேடிங்னா என்னதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட எந்த ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி பப்ளிக்காக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அது பாசிட்டிவாக இம்பாக்ட் ஆகுமா இல்லை நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரேடிங் பண்ணாங்கன்னா அது வந்து இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் எல்லாமே வந்து மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து டிவிஸ் லேபரட்டரியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த இன்சைடர் ட்ரேடிங் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2017ல். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்க்குறப்போ 7ஆம் தேதி ஜூலை பார்த்தீங்கன்னா 2017 7ஆம் தேதி ஜூலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்குது. அதாவது கம்பெனியோட டைரக்டர் கிரண் தேவின்றவங்களுக்கு கம்பெனியோட விசாகப்பட்டினம் யூனிட் ரிலேட்டடாக வந்து USFDA கிட்டேருந்து ஒரு மெயில் வந்திருக்குது. அதில் வந்து இம்போர்ட் அலர்ட் வந்து லிஃப்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக வந்து இம்போர்ட் அலர்ட்னு என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இம்போர்ட் அலர்ட்னு ஒன்று USFDA வந்து போட்டாங்கன்னா அவங்களால வந்து அமெரிக்காவுக்கு வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. அதாவது இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ண முடியாது. அதுவே வந்து USFDA வந்து இம்போர்ட் அலர்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களால வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்காவில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி. அப்படி USFDA வந்து இம்போர்ட் அலர்ட் வந்து லிஃப்ட் பண்ணுறதுன்றது இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ தட் இவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்படி USFDA கிட்ட இருந்து வந்த இம்போர்ட் அலர்ட் லிஃப்ட்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கம்பெனிக்கு தெரிஞ்சதுமே கம்பெனியோட சிஎஃப்ஓ ஆன கிஷோர் பாபுன்றவரோட சன் பார்த்தீங்கன்னா பிரவீன்ன்றவர், அவரு வந்து 28,000 ஷேர்ஸ் வந்து டிவிஸ் லேபரட்டரியில் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா 28,000 குவான்டிட்டியில் வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சொன்னதுனால பப்ளிக்காக தெரிஞ்சதுனால நிறைய பேர் அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க. இப்படி வாங்குறப்ப அந்த ஷேரோட பிரைஸ் எல்லாமே ஏறுது. அப்படி ரைஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சிஎஃப்ஓ ஆன கிஷோர் பாபுவோட சன் பிரவீன் வந்து அவர் வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் பார்த்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து இன்சைடர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இது இல்லீகல். இதுக்காக தான் வந்து செபி வந்து ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 8 பேர் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்கன்னு சொல்லி 97 lakhs வந்து பெனல்ட்டியா போட்டிருக்காங்க. எப்படி இந்த 97 lakhs கால்குலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து கெயின் பண்ணது 74 lakhs இந்த இல்லீகல் இன்சைடர் ட்ரேடிங்னால. அந்த 74 lakhsக்குமே பார்த்தீங்கன்னா 12% இன்ட்ரெஸ்ட் போட்டு ஜூலையிலிருந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி டோட்டல் பண்ணி பார்த்தா 97 lakhs வந்திருக்கு. அந்த 97 lakhs தான் பெனால்ட்டியா பே பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேபரட்டரியோட ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா ரியாக்ட் ஆச்சு.
ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ரிலேட்டடாக வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்கோட போர்டு பார்த்தீங்கன்னா 15,000 crore ஃபண்ட் ரைசிங் பிளானுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஏன் வந்து 15,000 crores வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் வந்து ரீசெண்டாக குளோபல் ரேட்டிங் ஏஜென்சியான S&P பார்த்தீங்கன்னா இவங்களோட கிரெடிட் ரேட்டிங்கை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது BB ப்ளஸுக்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த BB ப்ளஸ்ன்றது ரொம்பவே மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுதி இல்லாத கிரேடு தான் BB ப்ளஸ். இப்படி யூஸ்வலாக வந்து ரேட்டிங் ஏஜென்சி வந்து அவங்களோட கிரெடிட் ரேட்டிங்கை வந்து டவுன்கிரேட் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய குளோபல் லெண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மணி லெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி மணி லெண்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கிரன்ச் நடக்கும். இப்போ நார்மலாகவே நம்ம சுச்சுவேஷன் அப்நார்மலாக இருக்குது கோவிட் சுச்சுவேஷனால. ஸோ அதனால ஆக்சிஸ் பேங்க்ல வந்து குளோபலி இருக்கிறவங்க யாருமே வந்து லெண்ட் பண்ணனா அவங்களுக்கு இன்னும் லிக்விடிட்டி கிரன்ச் நிறையவே இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 15,000 crores வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஏன் ஆக்சிஸ் பேங்கோட ரேட்டிங் வந்து குறைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் மட்டும் இல்லை, நிறைய பேங்க்ஸ்க்கு வந்து அவங்களோட ரேட்டிங் வந்து ரொம்பவே குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன்னு பார்க்குறப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் பேங்க்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து NPS அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனோட லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாரிட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து IBC ப்ரொசீடிங்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரெகுலராக பேங்க்குக்கு கட்டலனாலும் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி மேலே இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட யூஸ் பண்ணி அவங்களோட அசெட்டையும் செல் பண்ண முடியாது. அதனால வந்து பேங்க்குக்கு வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து ரொம்பவே அதிகமாக போகுது. அப்படின்றதுனால தான் வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து இந்தியன் பேங்க்ஸ் மேலே ரொம்பவே நெகட்டிவான வியூவில் இருக்காங்க. ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா NBFCs ரிலேட்டடாக இருக்குது. NBFC அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். என்ன அப்டேட்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த NBFC கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த NBFC கம்பெனிஸ்க்கு வந்து இப்போ ஏன் வந்து ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றது நம்ம பார்க்கலாம். அதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் NBFCs வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ NBFCs பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மணி எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கமர்ஷியல் பேப்பர்ஸோ இல்லை நான் கன்வெர்ட்டபிள் டெபாசிட்ஸான NCDs வந்து ஏதோ ஒரு பேங்கிங்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கோ விற்கிறதுனால அவங்களுக்கு காசு வரும். இதுக்கு பதிலாக வந்து NBFC கம்பெனி வந்து அந்த பேங்க்குக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கோ வந்து ரெகுலராக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்படி அவங்களோட கமர்ஷியல் பேப்பரையும் NCDஸையும் வித்த காசுல அவங்க வந்து பொதுமக்களுக்கு லோனா இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த லோன்லேருந்து இவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். இப்படி லோனா கொடுத்ததுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரதும் இவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதும் டிஃப்ரென்ஸ் தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதுதான் அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக RBI வந்து மோரிட்டோரியம் 6 monthsக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா NBFCs வந்து யாருக்கெல்லாம் லோன் கொடுத்தாங்களோ அந்த லோன் வாங்கினவங்க இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறதில்ல. ஏன்னா மோரிட்டோரியம் அவைல் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே. இப்படி NBFCs கொடுத்த லோனுக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலனா இவங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இவங்களால கட்ட முடியாது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி இன்னும் யாரும் புதுசா வந்து இவங்களோட கமர்ஷியல் பேப்பரோ இல்லை NCDஸோ வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கலைன்னா இவங்களுக்கு வர காசு வராது, இவங்க பே பண்ண வேண்டிய காசு இவங்களால பே பண்ண முடியாது. ஸோ அதனால இவங்க ஒரு பெரிய லிக்விடிட்டி கிரன்ச்சில் மாட்டிப்பாங்க. ஸோ இதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து முன் வந்து SBIயோட சப்சிடரி கம்பெனியான SBI கேபிட்டல்ன்ற கம்பெனி வந்து இவங்களோட கமர்ஷியல் பேப்பர்ஸும் NCDஸும் வாங்குவாங்க. இப்படி வாங்கினாங்கன்னா இந்த NBFCஸ்க்கு வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி வரும். ஆனால் இது வந்து எல்லா NBFCஸ்க்கும் கொடுக்க மாட்டாங்க, சில NBFCs தான் கொடுப்பாங்க. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா NBFCஸோட நான் பர்ஃபார்மிங் அசெட் NPA பார்த்தீங்கன்னா 6%க்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர்ஸில் அவங்க ப்ராஃபிட் தான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக பர்ஃபார்மிங் பண்ணுற NBFCஸ்க்கு எல்லாமே இது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா JSW கிட்ட இருந்திருக்கு. JSW அதாவது ஜிந்தால் ஸ்டீல் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் பார்த் ஜிந்தால்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $400 million மதிப்புள்ள இம்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலிருந்து பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து நாங்கள் ஜீரோ ஆக்குவோம், இன்னும் 24 monthsல ஜீரோ ஆக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட $400 million மதிப்புள்ள இம்போர்ட்ஸ் வந்து சைனா கிட்டேருந்து வாங்குறத இன்னும் 24 months அதாவது 2 yearsல வந்து இதை ஜீரோ ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இப்போ இந்த இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர் கிளாஷ் நடந்த பிறகு நம்மளோட ஜவான்ஸை வந்து அவங்க கொன்ன பிறகு மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவோட டிபெண்டன்சியை குறைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டெப்பாக தான் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஆப்ஸ் எல்லாமே பேன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட டிக்டாக் பேன் பண்ணதுனாலே பார்த்தீங்கன்னா $6 billion வந்து அந்த கம்பெனிக்கு லாஸ் ஆகும். அதே மாதிரி டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா DOT அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸை வந்து சைனாவோட டிபெண்டன்சிஸ், சைனாவோட ஈக்விப்மெண்ட்ஸோ இல்லை சைனாவோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோ வந்து இன்வால்வ் பண்ணிக்காதீங்க, மோஸ்ட்லி அவங்களோட டிபெண்டன்சிஸ் இல்லாமல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்லையுமே அவங்களோட கான்ட்ராக்ட் எல்லாமே கேன்சல் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சைனாவோட இன்வால்வ்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மஹிந்திரா குரூப் கம்பெனியோட சேர்மன் ஆனந்த் மஹிந்திரா வந்து ட்விட்டரில் வந்து
சைனாக்கு சேர்ந்த குளோபல் டைம்ஸ்க்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதாவது சைனாவோட குளோபல் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து சைனீஸ் ஆப் எல்லாமே பேன் பண்ணீங்க, அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பைகாட் பண்ணீங்க. ஆனா வந்து சைனீஸ் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து பைகாட் பண்ண முடியல. ஏன்னா வந்து எவ்வளவு தேடினாலும் இந்தியன் ப்ராடக்ட்ஸே ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் எங்களால பைகாட்டும் பண்ண முடியல. வெறும் நேஷனலிசம் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா பத்தாது, நீங்க நிறைய பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்த மஹிந்திரா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவா மோட்டிவேட்டிங்கான கமெண்ட் வந்து யாராலும் கொடுக்க முடியாது, நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ப்ரொவோகேஷனுக்கு ரொம்பவே நன்றி. இதனாலேயே பாருங்க அந்த இடத்துல நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு நேஷனல் ப்ரைடோட நம்ம இந்தியன் லீடர்ஸ் வந்து பேசுறதுன்றது பாராட்டக்குரியது. ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா JSWோட மேனேஜிங் டைரக்டர் பார்த் ஜிந்தால்ன்றவர் அவங்களோட $400 மில்லியன் இம்போர்ட்ஸை வந்து $0 குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு 2 இயர்ஸ்ல. அண்ட் இது ரிலேட்டடா இன்னொரு நியூஸ் இருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் தயாரிக்கிற 2 கம்பெனி இருக்கு. இந்தியன் கம்பெனிஸ் 2 இருக்குது. ஒன்னு லாவா, இன்னொன்னு மைக்ரோமேக்ஸ். இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா புது ஸ்மார்ட் போன்ஸை கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா லாவா கம்பெனி வந்து டிசைன் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கண்டெஸ்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ECEO இல்ல ITO, CSO, மெக்கானிக்கலோ, இண்டஸ்ட்ரியல் டிசைனோ, இது ரிலேட்டடான ஸ்டூடெண்டோ ப்ரொஃபஷனலோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ண வின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸா 50,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, செகண்ட் ப்ரைஸா 25,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, தேர்ட் ப்ரைஸா 15,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கடைசியா பார்த்தீங்கன்னா ஜூனோட ஆட்டோ சேல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 2 வீலர் செக்மெண்ட்டும் டிராக்டர் செக்மெண்ட்டும் நல்லாவே ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்குது. அதுவே கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் வந்து ரொம்பவே ஃபிளாட்டா இருக்கு. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கல் செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டரோட ஜூன் வால்யூம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூனை கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட 27% டிக்ளைன் ஆயிருக்குது. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா 26% டிக்ளைன் ஆயிருக்கு. அதுவே டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 34% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனா மே மந்த் கம்பேர் பண்றப்போ ஜூன் மந்த் பாத்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்றப்போ ஓரளவுக்கு வந்து ஹீரோ மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா 400% வந்து growth இருக்குது. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோல பாத்தீங்கன்னா 273% growth இருக்குது. அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து 252% வந்து growth இருக்குது. இப்படி பேசஞ்சர் வெஹிக்கல்ஸோட டேட்டா எல்லாமே ஜூன் மந்தோடது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ டிராப் ஆயிருக்குது. ஆனா மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்றப்போ மேல இருந்து ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லாவே growth இருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து டிராக்டர் செக்மெண்ட்ல இருக்கிற எஸ்காட் கம்பெனி பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்பவே வந்து 22.8% வந்து growth காமிச்சிருக்குது. அதே மாதிரி M&M பாத்தீங்கன்னா 10.4% வந்து growth காமிச்சிருக்கு. அதுவே கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்ல இருக்கிற அசோக் லேலண்ட் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 70% வந்து டிராப் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் வந்து இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டிக்ளைன் ஆனாலும் மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே growth காமிச்சிக்கிட்டு இருக்குது. அதுவே கமர்ஷியல் செக்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு growth காட்டல. அண்ட் கடைசியா வந்து நேத்து போஸ்ட் பண்ண வீடியோக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. அதுலயும் குறிப்பா சில பேர் வந்து என்னோட கண்டென்ட் நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு, புரியுற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே தான் வந்து என்ன இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் சில பேர் சில கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அதிலே ரிப்ளை பண்ணிருக்கேன். அப்படி அந்த எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது புரியலனா இன்னும் கேளுங்க, தயங்காதீங்க, நான் வந்து அதை ரிப்ளை பண்றேன், இல்ல ஸ்பெஷலாவே வீடியோல கவர் பண்றேன் நான். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.